உண்மையாகவே இந்த திரைப்படத்தை நான் முதல்ல வந்து பிரேம் என்னை கூப்பிட்டாரு வந்து இது மாதிரி நீங்கள் வரணும்னா பெரும்பாலும் வந்து நான் கலந்துக்கும் போது 2-3 விஷயங்களை வந்து தான் அது ஒரு ஏன்னா நிறைய ஏதாவது ஒரு சின்ன பழமொழி இருக்கு, நாய்க்கு வேலை இல்லை ஆனால் நிற்க நேரம் இல்லை மாதிரி. பெரிய வேலை என்னோட வேலை எதுவும் இல்லை, ஆனால் ஓடிக்கிட்டே இருக்க ஒரு சுச்சுவேஷன் இருக்கும்போது நிறைய கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுவோம். ஆனால் பிரேம்நாத் வந்து என்னுடைய 30 வருஷத்துல வந்து என் கூடவே நிழல் மாதிரி வந்து வந்துகிட்டே இருப்பார். நான் எங்கே போனாலும் அங்கே வந்துட்டே இருப்பார். ஒரு நம்ம மேலே மிகப்பெரிய அபிமானம் உள்ளவர். இருந்தாலும் வந்து சில படங்களை போயிட்டு நான் என்ன பேசுறதே தெரியாமல் போயிட்டு ஏன் வந்து நினைப்போம் இல்லையா, அதனால வந்து அந்த ட்ரெய்லர் முதல்ல காமிடான்னு சொன்னேன். அந்த ட்ரெய்லரை பார்த்த உடனே உண்மையாகவே எனக்கு மிகப்பெரிய சந்தோஷமா இருந்து ஒரு நல்ல திரைப்படத்தை நம்ம போய் துவக்கி வைக்க போகிறோம் அப்படிங்கிற அளவுக்கு அந்த ட்ரெய்லர் பார்த்த உடனே இருந்தது. அதுபோல் அந்த ட்ரெய்லரில் ஒரு ஷாட் வந்து அந்த ஹீரோவை நடிக்கிற ராகேந்திரா ஷாட் பார்த்த உடனே இந்த பையன் நிச்சயமா எதிர்காலத்தில் ஒரு மிகப்பெரிய ஹீரோவாக இருக்கக்கூடிய அம்சம் எல்லாம் அதில் இருக்கு. நான் செம்பருத்தி வந்து ஏறக்குறைய ஒரு 10-12 ஹீரோஸ் போட்டு ஷூட் பண்ணிட்டே இருக்கேன். ஒரு நாள் ஷூட் பண்ணுவேன், சரியா வராது, மறுநாள் வேற ஒரு ஹீரோ போட்டு ஷூட் பண்ணுவேன், வந்து பண்ணிட்டே இருப்பேன். ஒருத்தர் வந்து எனக்கு வந்து 1990க்கு புத்தாண்டு வாழ்த்துக்கள் வந்து தியாகராஜன் சார் அமைச்சிருந்தார். அவரோட பையனோட ஃபோட்டோ போட்டு ஹாப்பி நியூ இயர்னு. அதை பார்த்த உடனே எனக்கு இவன் தான் ஹீரோன்னு எனக்கு தோணுச்சு. உடனே ஏற்கனவே ஷூட் பண்ணலாம் வந்து கேன்சல் பண்ணிட்டு மறுபடியும் பிரசாந்த ஹீரோ போட்டு அந்த படத்தை ஸ்டார்ட் பண்ணேன். அது மாதிரி ராக்கி உன்னை பார்க்கும்போது உன்னோட முகத்தை பார்க்கும்போது கண்ணை பார்க்கும்போது அவ்வளோ அழகா அவ்வளோ புது இதுவாக இருக்குது, யூத்தாகவும் ஒரு அன்பா. அது பார்க்கும் ஒரு வந்து ஒரு ஆண்களுக்கு கூட உன்னை பிடிக்கிற மாதிரி உன் அழகு உன்னோட கண்ணிலையும் உன் முகத்திலையும் இருக்கு. அந்த அளவுக்கு நீ மிகப்பெரிய ஹீரோ. நான் உன்னை அதிகமாக புகழ் விரும்புவேன். ஏன்னா இந்த புகழ் போய் உன் மண்டையில் ஏறிடக்கூடாது. நீ இது போல எப்பவுமே இனிமையானவனா இருக்கணும். வாழ்க்கையில ரஜினி சாரை பார்த்து நீங்க என்ன கத்துறீங்களோ இல்லையோ, ஆனா என்ன உயரத்துக்கு போனாலும் அந்த பயம் அவருக்கு இருந்துட்டே இருக்கும். ஐயோ இது இப்பெல்லாமா வேணாமா, இது இப்போ அடுத்து என்ன ஆயிடும் அப்படின்னு வந்து அந்த நம்ம வளர்ந்துட்டோம் அப்படிங்கிற திமிர் எப்பவுமே அவர்கிட்ட இருக்காது. எவ்வளவு சின்ன இருந்தாலும் அவனுக்கு உண்டான மரியாதை கொடுப்பேன். நான் அவர்கிட்ட கத்துக்கிட்ட ஒரு விஷயம் அதுதான். எந்த உச்சத்துக்கு போனாலும் அந்த பழைய தன்னுடைய நிழலை தன்னுடைய வேரை மறக்காம இருக்கிற நிலை இருக்கு. அது மாதிரி நீயும் எந்த உச்சத்துக்கு நிச்சயம் உச்சத்தை அடைய, நீ எந்த உச்சத்துக்கு போனாலும் அந்த அதே பண்போடு இருக்க வேண்டியது தான் என்னுடைய வேண்டுகோள். அம்மா ராஜசேகர்கிட்ட நான் வந்து ஒரே ஒரு பாட்டு ஒர்க் பண்ணியிருக்கேன். என் கூட ஒரு பாட்டு ஒர்க் பண்ணாரு. அந்த தெலுங்கு படம் எடுக்கும்போது 3 days அந்த சாங் முடிக்கணும் அப்படின்னு முடிச்சிடலாம் சார்னார். ஆனால் எவ்வளோ பேர் வேணால் எனக்கு ஒரு 500 பேர் வேணும் அப்படின்னு. அங்கேயே ராஜமந்திரியில் ஒரு 500 பேர் ரெடி பண்ணி பாட்டு எங்கே எடுக்கலான்னு சார் வந்து இதுக்கு நடுவில் ரிவரில் ஒரு பெரிய செட்டு போட்டுக்கணும் சார். 500 பேர் ஜூனியர் ஆர்டிஸ்ட், டான்சர்ஸ், அதுக்கப்புறம் வந்து நாற்றுக்கு நடுவில் செட்டு போட்டு எப்படி சார் லைட் எப்படி சார் பண்ணுறதுன்னு. அதெல்லாம் ஆசை, பெரிய ஆசை இருக்குது ராஜசேகர். ஆனால் 3 days இருக்குன்னு சார் 2.5 days எனக்கு அந்த சாங்கை முடிச்சு கொடுத்து பிரம்மாண்டமாக பண்ணி கொடுத்தாரு. அந்த அளவுக்கு பிரம்மாண்டமும் பண்ணாரு, சிக்கனமும் பண்ணார். இதுதான் வந்து டெக்னீஷியனோட இன்றைய தேவை. என்னன்னா பிரம்மாண்டம்ங்கிறது வந்து பணத்துல மட்டும் இல்லை, அறிவிலும் பிரம்மாண்டம் இருக்கு. அந்த அறிவை பயன்படுத்தி எப்படி மாதிரி பிரம்மாண்டம் பண்றவங்கிறத நம்ம டெக்னீஷியன் கற்றுக்கிட்டாங்கன்னா இன்னைக்கு தயாரிப்பாளர் கொஞ்சம் வசதியாகவும் இல்லை நஷ்டம் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. அதுக்கு வந்து ராஜசேகர் வந்து மிகப்பெரிய உதாரணம். இந்த படத்தை பார்க்கும்போது நம்ம ரவிமரியா சொன்னாரு. நான் ரவிமரியா என்ன கேட்டான், சார் நானே டைரக்ட் பண்ணலாம். நம்ம வீட்டு பையனை நம்மளே டைரக்ட் பண்றது நல்லா இருக்காதுரா அப்படின்னு சொன்னேன். சரி சரி சார் அப்படி போயிட்டான். இப்போ அவரோட இது வந்து நீங்க கன்ஃபியூஸ் பண்ணி வச்சுட்டீங்க. ஆனாலும் ரவி நீ பாரு, அவர் தமிழ்ல இன்ட்ரோடியூஸ் பண்ணல பையனை, தெலுங்குல இன்ட்ரோடியூஸ் பண்ணாரு. தெலுங்குல வந்து எப்பவுமே வாரிசு இப்போ வந்து ராமாரோட பையன் வெங்கடேஷ், ஒரு ஏஎன்ஆர் பையன் வந்து நாகார்ஜுனா, சிரஞ்சீவி பையன் வந்து ராம்சரண், அல்லு அர்ஜுன் பையன் வந்து அல்லு அர்ஜுன். இது மாதிரி வந்து அங்க வாரிசு வந்து பெரிய ஒர்க் அவுட் ஆயிருக்கும். இங்க என்னன்னா இங்க பெரும்பாலும் என்ன ஆகும்னா அந்த வாரிசு மேல ஒரு கோபம் வரும். இங்க எல்லாருமே நடிகனான்னு ஆசைப்படுவோம்ல, இவங்க அப்பா ஹீரோ அதனால இவங்க கொண்டு வந்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு வெறுப்பு வந்து பையன் மேல ஒரு இது இருக்கும். அதை மீறி வர வேண்டிய இது வந்து தமிழ்நாட்டில் கொஞ்சம் அதிகம். அதனால தனுஷ் வந்தது வந்து கஸ்தூர் ராஜாவில் இல்லப்ப, நீங்க வந்து தனுஷ் வந்தது தனுஷால செல்வராகவன். ஏன்னா ஒரு அப்ப ஒரு ஆல்பர்ட் எடுத்துட்டு ஆபீஸ்க்கு வந்தாரு வந்து கஸ்தூர்ராஜ் சார், சொல்லுவதில்லைமையா இது எடுத்துட்டு வந்தார். சரி இவர் வந்து ஏதோ அதுக்கு முன்னாடி படம் பண்ணியிருக்காருல, இவர் என்ன மாதிரி படம் பண்ண போறாரு அப்படின்னு பார்த்தா வேற மாதிரி இருக்கு படம். அந்த ஸ்டைலும் இதுவும் எல்லாம் இருக்கு. நான் சொன்னேன் கஸ்தூர்ராஜ் அது நீங்க பண்ண மாதிரி இல்லையா, இது வேற மாதிரி இருக்கு அப்படின்னு நான் சொன்னேன். அவர் சொன்னாரு இல்லை சார் நம்ம பசங்க பண்றானுங்க,
பசங்க பேரை போட்டா இப்போ வந்து தெரியாது இல்லையா, அதனால என் பேரை போட்டிருக்கேன். பசங்க தான் பெருசாக பண்ணிட்டான் நான். ஆனா இன்னைக்கு வந்து கஸ்தூராஜா பண்ணா கூட பையன் பேர் போட்டு தான் ரிலீஸ் பண்ணணும் இப்போ. அதாவது தம்மின் தம் மக்கள் பெருமை இருக்கு இல்லையா, தன்னை விட தன்னோட வாரிசு தன்னோட மகன் வந்து அடுத்த ஸ்டேஜ்ல இருக்கும்போது அதுதான் உலகத்துல ஒரு பெற்றோருக்கு எது சந்தோஷம்னா, என்னை விட என்னோட மகன் என் மகள் வந்து பெரிய நிலையில் இருக்குன்னா மிகப்பெரிய சந்தோஷம். அந்த சந்தோஷத்தை கொடுக்கறது தான் பெற்றோரோட கடமை. அதுக்குண்டான வாய்ப்பை கொடுக்கறது பெற்றோரோட கடமை. அதை வந்து தன் பேர் இருக்கா இல்லையா எப்படிலாம் இல்லாம கஸ்தூராஜ் சார் அது பின்னாடி இருந்து அவங்களை இன்னைக்கு ஒரு மரமாக்கிட்டாரு. அந்த மரத்தோட நிலையில இன்னைக்கு ஜாலியா வந்து ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு பாரமாவும் இல்லாம இவருக்கும் அவங்க பாரமா இல்லாம ஒரு நல்ல நிலைமையில பசங்க இருக்காங்க. அதுக்கு வந்து கஸ்தூராஜா அவங்க மனைவி இவங்க 2 பேரோட நல்ல குணம் கூட. அதாவது எண்ணம் போல வாழ்க்கை இருக்கு இல்லைங்களா, நம்ம பண்ற நல்லது வந்து நமக்கு வந்து சேரலைன்னா கூட நம்மளோட மக்களை வந்து சேரும். அதனால வந்து எல்லா பாவ புண்ணியத்துக்கும் ஒரு கணக்கு இருக்கு. அந்த புண்ணிய பாவம் வந்து தன்னுடைய மக்களை சேரும். அந்த வகையில இன்னைக்கு உங்க பசங்க நல்லா இருக்காங்கன்னா உண்மையிலேயே அவங்க 2 பேரோட நல்ல எண்ணம் தான் அதுக்கு மிகப்பெரிய காரணம். அதுபோல ராஜசேகர் கூட வந்து தயாரிப்பாளருக்கும் இயக்குனருக்கும் எந்த சிரமமும் இல்லாம வந்து மிக சரியா செயல்படக்கூடியவர். அதனாலதான் அவரோட மகன் கூட நல்ல நல்ல வாரிசா வந்திருக்கார். அடுத்த வாரிசா வரல, நல்ல வாரிசா வந்திருக்கார். அதுபோல ராதா சொன்னாங்க, என்னை வந்து என்னோட ஃபர்ஸ்ட் மதர் நான் தான் உனக்குனாரு. உங்க பேரு ராதாங்கிறதால தான் உங்களை வந்து ஒரு அம்மாவை போட்டிருக்காருன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவரோட அம்மா பேரு ராதான்னு பார்த்தேன் நான். அதனால ராதாங்கிறதாலதான் உங்க அம்மாவை சூஸ் பண்ணியிருக்காரு. அந்த வகையில அம்மா ராகினோட அம்மா பேர் ராதா தான். அந்த ஒரு ஃபிக்ஸ் பண்ணி தான் அவங்க போட்டிருக்காரு, தேடி கண்டுபிடிச்சிருக்காரு. ஆனா வந்து உங்க ஷார்ட்ஸ்லாம் கூட நாங்கள் ஷார்ட்ஸ் பார்த்தா ஒரு வேற மாதிரி சுந்தரா பாவத்தை பார்த்தா ஹீரோயின் வந்து சீக்கிரம் இது மாதிரி ஆயிட்டீங்கன்னு சின்ன வகுப்பு இருந்தா கூட மிக அழகான அம்மாவா நீங்க அந்த படத்துல இருக்கீங்க. அது மாதிரி நான் முதல்ல கேட்டது 2 தான் கேட்டேன். பிரேம்நாத் இதனோட ஹீரோ யாரு, அப்புறம் இதனோட கேமராமேன் யாரு. ஒவ்வொரு ஷாட்டும் அவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருந்தது. எல்லாத்துலயும் டைரக்டரோட பங்கு இருக்கு. டைரக்டருக்கு நான் தான் கூட இந்த ஷாட் எடுத்தேன் இதெல்லாம் சொல்லிக்க வேண்டிய அவசியமே இல்லை. திரைப்படத்துறையில யார் நல்லா பண்ணாலும் அது டைரக்டரோட பங்கு இல்லாம இருக்காது. அதனாலதான் டைரக்டர் 23 கிராஃப்ட் பண்ணணும் அவசியமே இல்லை. டைரக்டர் கார்டு போட்டாவே அவர் 23 கிராஃப்ட் அவர் பண்றாருன்னு அர்த்தம். ஒண்ணு நான் இருக்கேன்னு வந்து முன்னாடி நிற்க வேண்டிய அவசியமே இல்லை. அது மாதிரி ஒரு ஷாட்டை வந்து மிகச்சிறந்த ஷாட்டை அவர் கேமராமேன் எடுக்கிறாருன்னா அதுல டைரக்டர் பின்னாடி இருக்காருன்னு அர்த்தம். ஒரு மிகச்சிறந்த இசையை வந்து ஒரு இசையமைப்பாளர் கொடுக்குறாருன்னா அதுல டைரக்டர் வந்து இந்த வேலையை வாங்கியிருக்காருன்னு அர்த்தம். அதனால இந்த ஷாட்டை பார்க்கும்போதே ரொம்ப அருமையா இருந்தது. ஒரு மிகப்பெரிய ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக வரதுக்கு உண்டான எல்லா வாய்ப்பும் அதில் இருந்தது. அதனால மிகச்சிறந்த படத்தை தமிழ் சினிமாவை கொண்டு வந்துறீங்க. இந்த ஐயனார் வந்து எனக்கு அவர் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பழக்கம். அவங்க ஊருக்கு ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் எனக்கு கூப்பிட்டுருந்தாரு. ஏதோ ஒரு நாளில் முடிய போகிற உறவு நினைச்சேன். அங்கே போன பார்த்தா அவர் அந்த ஊருக்கு ஒரு சூப்பர் ஸ்டாராக இருக்கார். அந்த ஊர்ல ஒரு 10 கிராமத்துல அவர் ஒரு சூப்பர் ஸ்டாரா இருக்கார். எந்த கட்சி நின்னாலும் இவர் நிக்கிற கட்சி தான் நிற்கும், இல்லை இண்டிபெண்டா நின்று தொடர்ந்து அவர் வந்து அந்த போஸ்ட்ல பஞ்சாயத்துல இருந்துட்டு இருக்காரு. அந்த அளவுக்கு மக்கள் கிட்ட செல்வாக்கா இப்ப சேர்மனா இருக்கார். அந்த இருக்காருயா அந்த வகையில வந்து நான் பார்க்கும்போது அவர் இவரா இருந்தார், இன்னைக்கு சேர்மனா வந்திருக்காரு. அதாவது இண்டிவிஜுவலா நின்று அந்த அளவுக்கு எல்லாரோடையும் அன்பாவும் அவங்களுக்கு தேவையை உணர்ந்து செயல்படுத்தக்கூடியவர். ஒரு விழாவுக்கு அவரோட போனேன். இன்னைக்கு தயாரிப்பாளராக வந்திருக்காரு. ஒரு படத்தோட ஒருத்தரோட இணைந்து நீங்க வந்து இந்த படத்தை எடுத்துறீங்க. விரைவில் நீங்க ஒரு நிரந்தர நல்ல தயாரிப்பாளர் வரணும். அதுலயும் பிரேம்நாத் வச்சுட்டே இருக்கணும். நீங்க நாங்க கஸ்ட் மாறி இருக்கோம், 10 வருஷமா உங்களை பாக்குறோம், கஸ்ட் மாறிட்டே இருக்கோம். ஆனா அதை அரேஞ்ச் பண்றவர் வந்து பிரேம்நாத் தான் இருக்காரு. அதனால எங்க பண்ணாலும் பிரேம்நாத் கூட தான் இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் பிரேம்நாத் எப்படின்னா வந்து அந்த அன்புக்கு கட்டுப்பட்டவர் பிரேம்நாத். என்ன இதுவா இருந்தாலும் என்ன சிரமமா இருந்தாலும் நைட்டு 12 மணிக்கு நான் ஒரு வேலை சொன்னாலும் காலையில் 5 மணிக்கு கொண்டு வந்து அதை நிறுத்திடுவார். நைட்டு எல்லாரும் தூங்கின பிறகு சொன்னாலும் மக்கள் விழிக்கிறதுக்கு முன்னாடி கொண்டு வந்து அதை செஞ்சு முடிச்சிடுவார். அதனாலதான் நான் வெளிநாட்டில் இருந்தா கூட எனக்கு இந்த ஷார்ட்டை பார்த்தோம்னா முதல்ல வந்து அந்த வெட்டுன்னு ஒன்று இருந்தது. அது பார்க்கும்போது கொஞ்சம் ரக்கடா பழைய மாஸ் படங்களோட இது மாதிரி இருந்தது. இப்போ சேஞ்ச் ஆயிருக்கு, அதனால கொஞ்சம் சேஞ்ச் பண்ண நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னேன். அதுல ஒரு ஷார்ட் ஒரு டைலாக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதாவது வந்து காதலிக்காக சாகிற பார்த்துருப்போம், ஆனால் அம்மாவுக்காக சாகிற ஹீரோ பார்த்துருக்கீங்களான்னு. அப்போ இது அம்மாவை பேஸ் பண்ண ஒரு கதையா இருக்கும் அப்படின்னு வந்து அம்மா மூலமாவே அந்த டைட்டில் சரி பண்ணா நல்லா இருக்குன்னு ஒரு சின்ன ஒரு ரஃபா ஒன்று. ஏன்னா இவருக்கு நான் சொல்லி அது டிசைனருக்கு புரியாது. அதனால எனக்கு வந்து மேக்ஸ் நல்லா தெரிஞ்ச ஒரு தம்பாவிட்ட வீடியோ கால் பண்ணி கொடுத்து ஒரு ஐடியா சொன்னேன். அது நல்லா இருந்தால் பாராட்டுங்க, நல்லா இல்லைனாலும் அந்த விமர்சனத்தை நான் எடுத்துக்கிறேன். ஏன்னா ஒரு சின்ன ஒரு ஐடியா அந்த ட்ரைலரை பார்க்கும்போது இந்த நிகழ்ச்சியில் நம்ம கலந்துக்கணும், இதில் நம்ம கான்ட்ரிபியூஷன் இருக்கணும், இதில்
எப்பவுமே ஜெயிக்கிற கட்சிக்கு தான் நிறைய பேர் ஓட்டு போடுவாங்க. நம்ம ஜனங்கள்ல ஒரு 30லேருந்து 60% வந்து கட்சி சார்பாக போடுவாங்க. அதை 40% என்ன பண்ணுவாங்கன்னா, எந்த கட்சி ஜெயிக்கும், என் ஓட்டு வந்து வேல்யூபிளா இருக்கணும்னு. டேய் எப்படி ஓட்டு வேல்யூபிளாங்கிறத இவனுக்கு போறேன்னு, இல்லை சார் இதுதான் ஜெயிக்கிற மாதிரி இருக்கு, அதனால அப்போ அந்த சதவீதம் தான் 40%. அதுதான் வந்து இந்த தமிழ்நாட்டை வெற்றி தோல்வி தீர்மானிக்கும். அது போல இது கூட நம்ம ஒரு சிரத்தை எடுக்கிறோம்னா 2-3 விஷயங்கள் இருக்கு. ஒன்று, பிரேம்நாத் மேல இருக்கிற ஒரு தனிப்பட்ட அன்பு. அந்த அன்புக்கு சரி கூப்பிட்டாரு வந்தாரு நம்ம வாழ்த்திட்டு போயிடுவோம்னு நினைப்போம். ஆனா அந்த படத்தை பார்க்கும்போது அதுல வந்து ஒரு படைப்பாளியா நான் என்னோட சிரத்தையை செலுத்தணும்னா அந்த படம் என்னை வந்து கவர்ந்து இருக்கணும், என்னை வந்து அதை வந்து என்னோட மைண்டுக்கு ஏறி இருக்கணும். அந்த வகையில வந்து அந்த ட்ரெய்லரை பார்த்த உடனே இதுல நம்ம ஏதோ ஒன்று பண்ணலாம் அப்படிங்கிற அளவுக்கு நிச்சயமா அந்த ட்ரெய்லர் பெருமைக்காக சொல்ல, புகழ்ச்சிக்காக சொல்லல, அந்த ட்ரெய்லர் வந்து உண்மையாவே எனக்கு பிடிச்சிருந்தது. அந்த படமும் ஒரு ஸ்டைலா இருக்கும். ஏன்னா ரணம் படம் பார்த்துருக்காரு, அம்மா ராஜசேகரோட படம் பார்த்துருக்கேன். அது வேற மாதிரி ஒரு ஸ்டைலாக இருந்தது. இப்போ அவர் வந்து ஒரு 300 படத்துக்கு டான்ஸ் மாஸ்டர் ஒர்க் பண்ணியிருக்காரு. அந்த வகையில் டைரக்ஷன் எப்படி, ஷார்ட் எப்படி இருக்கணுங்கிறது தெரியும். அதுக்குள்ளே அந்த ஒரு பாடலுக்குள்ளே வந்து ஒரு கதையை கொண்டு வர ஃபர்ஸ்ட் டெக்னிக்கை வந்து எனக்கு தெரிஞ்சு ராஜசேகர் தான் கொண்டு வந்தார். முன்னாடியே கொண்டு வந்தாங்களா இல்லை தெரியாது. யானறிந்த மொழிகளிங்கிற மாதிரி யானறிந்த சினிமாவில் ஒரு பாடலுக்குள்ளே ஒரு கதையை கொண்டு வர டெக்னிக் வந்து ராஜசேகர் புகுத்தியிருந்தார். அந்த வகையில் ஒரு பாடலுக்குள்ளே கதையை கொண்டு வர ஒரு திரைப்படத்துக்குள்ளே மிகப்பெரிய கதையை கொண்டு வருவார்னு நினைக்கிறேன். இந்த கதை ஒரு சிம்பிள் ஸ்டோரி மாதிரி தெரிஞ்சது, ஆனால் ஒரு பெஸ்ட் ஸ்டோரி. இந்த திரைப்படத்தின் மூலமாக நிச்சயமாக தமிழ் சினிமாவுக்கு ஒரு நல்ல தயாரிப்பாளர், ஒரு நல்ல ஹீரோ, ஒரு நல்ல அம்மா எல்லாமே கிடைச்சிருக்காங்க. உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். வாழ்க. நன்றி, வணக்கம்.